இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் 2023 செப்டம்பர் முதல் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் கடந்த பிறகே இத்திட்டம் துவங்கப்பட்டது. அதிலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு என கூறப்பட்டு 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தலை காரணம் காட்டி உரிமைத் தொகையை மத்திய அரசு முடக்க முயல்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் என 5000 ரூபாய் கடந்த மாதம் பயனாளர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண் வாக்காளர்களின் ஓட்டுகளை எளிதாக பெற முடியும் என திமுக கணக்கு போட்டுள்ளது. அதே சமயம் உரிமைத் தொகை கிடைக்காத கோடிக்கணக்கான பெண்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருப்பது அவர்கள் நடத்திய ரகசிய சர்வேயில் தெரியவந்துள்ளது. அதிருப்தியில் இருக்கும் பெண்களின் ஓட்டுகள் எதிரிகளின் பக்கம் திரும்பிவிடுமோ என்ற அச்சத்தில் அப்பெண்களை சமாதானம் செய்யும் நடவடிக்கையில் திமுக தலைமை ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: ஒரு தரப்பு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்ட போது அது கிடைக்காத மற்றொரு தரப்பினர் பெரிய அளவில் கோபப்படவில்லை. ஆனால் தற்போது மொத்தமாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் அது கிடைக்காத பெண்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அவர்களை ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் சமாதானப்படுத்தும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. உரிமைத் தொகை பெறாத பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை மொபைல் போனில் அழைக்கும் ரேஷன் ஊழியர்கள் அவர்களிடம் சொந்த வீடு உள்ளதா, வீட்டில் எத்தனை பேர் சம்பாதிக்கின்றனர், அரசின் எந்த திட்டத்தின் கீழ் பலனடைந்துள்ளீர்கள் போன்ற கேள்விகளை கேட்கின்றனர். மேற்கண்ட சர்வே மூலம் இதுவரை உரிமைத் தொகை பெறாதவர்களுக்கு இனி அது கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திமுக அரசு மீது அதிருப்தியில் இருக்கும் மகளிர் மனங்களை குளிரச் செய்து ஓட்டுகளை சிதாமல் பெறும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர். முதல்வர் ஸ்டாலினின் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்திற்காக சில கேள்விகளை தந்து அதை ரேஷன் கார்டுதாரர்களிடம் கேட்க சொல்கின்றனர். நாங்கள் அவற்றை கேட்டு குறிப்பிடுத்துக் கொள்கிறோம். இது மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க திட்டத்திற்கானதா என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது என சர்வே எடுக்கும் ஊழியர்கள் நைசாக நழுவினர்.